எப்படி 10 பூண்டை சாப்பிட முடியும் அப்படின்ட்டு பூண்டில் ஆலிசின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது. ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்குது. அல்சைமர்ஸ் டிசீஸ் நிறைய பேருக்கு ஞாபக மருதி பிரச்சனை ஏற்படுத்தினா அதையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நெருப்பில் சுட்டு சாப்பிட வேண்டியது அவ்வளோதான். பச்சையாக சாப்பிட்டோம்னா நெஞ்சு எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நெருப்பில் சுட்டு சாப்பிடணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். டாக்டர் பிரகாஷ் மூர்த்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாக ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் சொன்னதில் ஒரு சின்ன தப்பு இருக்குது. நம்ம டாக்டர் நாலேஜ் பக்கத்தில் கூட இருக்க முடியாது. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், அதனால் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பூண்டில் மட்டும்தான் அல்லசன் சொல்லிட்டு சல்ஃபர் காம்பவுண்ட் ஒன்று இருக்குது. அந்த காம்பவுண்ட் பூண்டை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணும்போதோ இல்லாட்டினா க்ரஷ் பண்ணும்போதோ தான் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம பூண்டை ஹீட் பண்ணும்போது அந்த அல்லசன் இல்லாமல் போயிடும். பூண்டை நம்ம பச்சையாக சாப்பிட்டோம்னா நமக்கு நெஞ்செரிச்சலும் அல்சரும் வந்துடும். அதனால பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணியோ இல்லை க்ரஷ் பண்ணியோ ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இந்த அல்லசன் நல்லா ப்ரொடியூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நாம் பூண்டை தயிர் கூடையோ இல்லாட்டினா தேன் கூடையோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சரி, தேங்காய் துவையில கூட நம்ம பூண்டை பச்சையாக தானே ஆட் பண்ணுறோம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேங்காய் கூட சேர்த்து இந்த பூண்டு பல்ல அரைக்கும் போது தேங்காய் கூட இது வேற மாதிரி ரியாக்ட் பண்ணோம். இந்த அல்லசன் ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால அல்லசன் உங்களுக்கு கிடைக்கணும்னா பூண்டை சாப் பண்ணியோ இல்லாட்டினா க்ரஷ் பண்ணியோ ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டை பச்சையை யூஸ் பண்ணி டேஸ்டியாக ஒரு டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு நான் கற்றுட்டு இருக்கேன். என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள்.